Hi everyone, welcome to KS English Academy. KS English Academyக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம translation வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Let's start our translation with a motivational line. Whenever you fall, it is to rise and not to weep. Whenever you fall, it is to rise and not to weep. இதற்கான அர்த்தம் என்னன்னா, விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. டிரான்ஸ்லேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் க்ரை ஃபார் ட்ரிவியல் திங்ஸ். டோன்ட் க்ரை ஃபார் ட்ரிவியல் திங்ஸ். அற்ப விஷயங்களுக்காக அழாதே. அற்ப விஷயங்களுக்காக அழாதே. நெக்ஸ்ட், அவர் எனக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்தார் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, He gave me a trivial sum of money. He gave me a trivial sum of money. அவர் எனக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்தார். அவர் எனக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்தார். நெக்ஸ்ட், அவர் ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி வருத்தப்படுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I don't know why he gets so upset about something so trivial. I don't know why he gets so upset about something so trivial. அவர் ஏன் இவ்வளவு அற்பமான விஷயத்திற்காக வருத்தப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஏன் இவ்வளவு அற்பமான விஷயத்திற்காக வருத்தப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நெக்ஸ்ட், ஒரு சிறிய தவறுக்காக அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஒரு சிறிய தவறுக்காக அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? He was sacked for a trivial mistake. He was sacked for a trivial mistake. ஒரு சிறிய தவறுக்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஒரு சிறிய தவறுக்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். Please do like, share and subscribe the channel to watch more videos. Thank you.